இது வந்து அதாவது ஒரு மீட்டிங்கா இல்ல மாநாடாங்கிற மாதிரி ஒரு ஒரு சங்கம்னா இந்த சங்கத்துக்கு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 200 மெம்பர்ஸ் வந்து பணம் கட்டி ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் வண்டி கட்டி டான்ஸ் போட்டு கலகலப்பா சந்தோஷமா ஏதோ உங்க சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போற மாதிரி ஒவ்வொரு தொழில் அதிபர்கள் மனதிலும் அப்படி ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம். அந்த உற்சாகத்துல உங்க முகத்தெல்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாத்துக்கும் எவ்வளவு செலவு பண்ணி இந்த மீட்டிங் வந்திருக்கீங்க, நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சு வந்திருக்கீங்க. நிறைய பேர் பஸ் கிடைக்காம நைட்டு காலையில கிளம்பி தூக்கத்தை விட்டு யாரெல்லாம் காலைல சாப்பிட்டீங்கன்னே தெரியல, அந்த மாதிரி அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாரும் வந்திருக்கீங்க. உங்க அனைவருக்கும் என்னோட மிக 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 தாழ்மையான வணக்கங்கள், நன்றிகள். ஒரு விஷயத்தை நான் வெளியில எடுத்து நான் ஒரு விஷயம் பண்றேன்னு அதை ஒண்ணுமே நான் சொல்லல. ஒரு விஷயம் நான் அனௌன்ஸ் பண்ண போறேன் 5ஆம் தேதியோ 6ஆம் தேதியோ 5ஆம் தேதி நினைக்கிறேன், ஒரு அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து அதாவது இந்த ரஜினி படம் பாக்குற மாதிரி அவ்வளவு ஆவலா, ரஜினி படம் ரிலீஸ் மாதிரி ஆவலா வெயிட் பண்ணி உட்கார்ந்துருந்தாங்க. எப்போ சார் என்ன விஷயம் நிறைய போன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு 5ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வரைக்கும் எனக்கு ஒரு இயக்கம் ஆரம்பிக்கலாம்னு இருந்தது. ஒரு இயக்கம், தொழில் சாராத இயக்கம் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு, ஒரு நற்பணி இயக்கம் மாதிரி. இந்த ஆர்வ பிசினஸ் பண்றவங்க நம்ம வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறோம், நல்லா லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கு. இந்த நிறைய வந்து நம்ம பொது நல சேவைகள் செய்யறோம்னா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நமக்கு காலையில போனா நைட்டு போனா காலையில, வாரத்துல ஒரு நாள் லீவ், அது குடும்பத்தோட கரெக்டா இருக்கும். ஸோ பொதுநல சேவைகள் நமக்கு செய்யணும்னு ஆசை இருக்கும், ஆனா வந்து செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இயக்கமா நம்ம கொண்டு போகலாம். ஏன்னா நமக்கு என்ன நம்பின ஒரு 100 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஒரு 50-60 பேர் இருக்காங்கன்னு பார்த்தேன். பட் 200-300 பேர் இருக்காங்கன்னு நினைக்கவே இல்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் தான் பார்த்தேன், ஒரு சில காரணங்களுக்காக இது ஒரு சங்கமா ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. நான் வந்து ஒரு 2-3 சங்கத்தில் இருந்தேன், அவங்க எல்லாரும் தெரியும். அந்த சங்கத்துல நான் பெருமையாக சொல்றேன், நான் ரொம்ப பெருமைப்படுறேன். TWTES ஒரு சங்கம், அந்த சங்கத்துல நான் மெம்பரா ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து ஒரு வருஷத்துல வந்து எனக்கு ஒரு தலைவர் பதவி ஒன்று கொடுத்தாங்க, ஒரு சடனா ஒரு பதவி கொடுத்தாங்க. அது வரைக்கும் எனக்கு வந்து இங்க இருக்கிற கூட்டத்திலே, அந்த சங்கத்தில் இருக்கிற கூட்டத்திலே ஒரு 5 பேர் தான் தெரியும். அந்த சங்கம் எனக்கு கொடுத்த பேரு புகழ் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாருமே தெரிய ஆரம்பிச்சது. இன்னொரு பெரிய சங்கத்துல தமிழ்நாடு லெவல்ல எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்கறதுக்கு அந்த சங்கம் காரணமா இருந்தது. அதுக்கு நிறைய மக்கள் என் கூட உழைச்சிருக்காங்க. ஸோ நான் கடந்து வந்த பாதையை மறக்கிற ஆள் கிடையாது. ஸோ எல்லாரும் எனக்கு அங்கதான் என்னோட பேச ஆரம்பிச்சது. அதனாலதான் எனக்கு இவ்வளவு மெம்பர்ஸ் கிடைச்சாங்க. நான் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கன்னு போறோம் தெரிஞ்ச உடனே இவ்வளவு பேர் ஆதரவு கொடுத்ததும் எனக்கு அங்கிருந்து வந்தவங்க தான். ஸோ அதனால உங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இது எப்படி என்னவா கொண்டு போகலாம், இந்த சங்கம் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணும்போது ஒரு சில சங்கங்கள் வந்து இந்த சொசைட்டி ஆக்ட்ல இருக்கும். சொசைட்டி ஆக்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துல ஒரு எலெக்ஷன் வைக்கணும், தலைவர் செயலாளர் எல்லாம் மாத்தணும். அது வந்து அந்த சொசைட்டி ஆக்ட்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொசைட்டி ஆக்ட் நம்ம பண்ணிட்டோம்னா திருப்பியும் எனக்கு ஒரு வேற எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுனால திருப்பியும் நம்ம வந்து ஒரு சங்கத்தை வளர்த்து கையில கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஒரு சங்கத்தை நம்ம ஆரம்பிக்கணும், ஃபவுண்டரா இருக்கணும். அப்படி இருந்தாதான் நான் நினைச்ச மாதிரி நடக்க முடியும்னால, நான் நினைச்ச மாதிரி என்ன நடக்கணும்னா, இந்த பணம் சம்பாதிக்கிறதோ இல்ல வந்து மக்களை வந்து தவறான வழியில கொண்டு போய், இப்போ எனக்கு வந்து ஒரு பவர் இருக்கு, ஒரு 200 பேர் ஜாயின் பண்ற அளவுக்கு, என் பேச்ச கேட்டா ஜாயின் பண்ற அளவுக்கு இருக்காங்கன்னா அவங்கள வந்து நான் நல்ல வழியில யூஸ் பண்ணணும் இல்லையா? அவங்கள நல்ல வழியில யூஸ் பண்ணணும். இல்ல இவங்களை வச்சு எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கலாம், இவங்களை எப்படி நம்ம மணியா மாத்தலாம், அந்த நம்பிக்கை அது மக்கள் மனசுல கொஞ்ச நாள் அந்த நம்பிக்கை போய் நம்மள இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி எப்பவுமே என் மைண்ட்ல இருக்காது. ஸோ நல்லது பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் ஃபவுண்டரா இருந்தேன். ஸோ இங்க வந்திருக்க மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஒரு அப்பாலஜிஸ், அதாவது ஒரு மன்னிப்பு நான் கேட்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய திறமையான, ரொம்ப ரொம்ப திறமையான ஆர்வ தொழிலாளர்கள் இருக்கீங்க. என்னால அவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியல. நான் இப்ப எடுத்திருக்க பதவி, இந்த மாவட்ட பதவி, மாநில பதவி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷமா
நான் கடந்து வந்த பாதையில ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைண்ட் அப்படியே ஒரு டச் பண்ணுவாங்க, ஒரு சில விஷயங்கள் நம்ம டச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு அவங்கள தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? அதனால வரப்போற காலத்துல நம்ம என்னென்ன பண்ணி நம்ம நல்லா பண்றவங்கள நமக்கு ரெகனைஸ் கட்டாயம் கொடுப்பேன். அது என்னோட எனக்கு அதாவது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றவங்க ரெகனைஸ் பண்ணுங்கிறது என்னோட பழக்கம். அதை நான் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு நீங்க கை தட்டணும். நான் வந்து இந்த சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு அவர் ஒரு மெயின் ஆளு மிஸ்டர் கமலக்கண்ணன் சார். நல்லா கை தட்டுங்க. பொதுநல சங்கமா இருக்க சங்கத்தை ஒரு ஆர்வ சங்கமா மாத்துறாரு. ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாள் 9 மணி நேரத்துக்கு 9 நிமிஷமா ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தாரு, ஆடியோ. அதை கேட்கும் போது எனக்கு கண்ணில் தண்ணி வந்துட்டே இருந்தது. அவர் வந்து எங்க இருந்து பேசினா தெரியல, ஒரு மாதிரி அப்படி இந்த ஹாரிஸ் ஜெயராஜ் பாட்டு அவர் வந்து அரிசி வாய்ஸ்ல பேசிட்டு இருந்தாரு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா இப்படி மக்கள் இருக்காங்களே, நம்ம பாட்டு ரூட்டு மாத்திரமே அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த மதுரையில கண்ணன் வந்திருக்காரு. எங்க அவரு மதுரை கண்ணன். அவரு வந்து எனக்கு அவருக்கு ரொம்ப பரிச்சயம் கிடையாது. அவரு போன் போட்டு தலைவர ஒரே ஒரு பேரை மட்டும் மாத்தி நம்ம ஒரு சங்கம் ஆரம்பிச்சு தலைவர தெரிக்க ஓட்டுறோம்னாரு. அப்பவும் எனக்கு ஐடியா இல்லை, சரி வேண்டாம் நம்ம வந்து தொழில கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு என்னோட நன்றிகள். அதுக்கப்புறம் நான் சங்கம் ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனே முதல் போன் ஒருத்தர் பண்ணாரு, கிருஷ்ணகிரில இருந்து கார்த்திக் சார். அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அவர் வந்து ஒரு வெளியனா இருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய ஒவ்வொரு மாவட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க. கோபி சார், அப்புறம் நம்ம சவுந்தரராஜன் தம்பி, டிடி அக்குவா, நிறைய பேர் இருக்காங்க. யாராவது பேரை விட்டு நான் மன்னிச்சிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வருக வருக வரவேற்பதில் பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம்.